அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பேருந்து நிலையம் அருகில் மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலின் சிறப்பை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மலையை நாம் கீழிருந்து நோக்குகின்ற பொழுது ஒரு புறம் பெண் போலவும் மறுபுறம் ஆண் போலவும் காட்சி தரும். இன்னொரு முறை பார்க்கின்ற பொழுது மாகசர்ப்பம் தலை தூக்கி நிற்பது போல் ஒரு காட்சி நமக்கு புலப்படும். இங்கே திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பாடி மகிழ்ந்ததாக வரலாறு சொல்கிறது. இந்த ஸ்தல விருட்சகம் இலுப்பை மரமாகவும் இங்கே வழங்கக்கூடிய தீர்த்தம் தேவ தீர்த்தமாகவும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராகவும் பார்வதி தேவி பாகம்பிரியாள் அன்னையாகவும் முருகப்பெருமான் செங்குட்டு வேலவராகவும் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவிலிலே பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள். கணவன் மனைவி சேர்ந்ததுதான் உலகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்த கோவிலில் பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் ஒன்றாக இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருகிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற ஸ்தலம் இது. பல்வேறு ஞானிகள், வேதாந்திகள், சித்தர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்து பக்தி பாடல் பாடி மக்களுக்கு ஆசி வழங்கிய திருத்தலமாக இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் சிறப்பு பெற்று அமைந்திருக்கிறது. இப்படி சிறப்பு பெற்று அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலுக்கு பக்தர்கள் வருவது, வணங்குவது, விசேஷ நாட்களில் பல்லாயிரம் பேர் கூடுவது இங்கு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. இங்கே வைக்கப்படுகின்ற வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகிறது. இந்த அர்த்தநாரீஸ்வரர் சுவாமியை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஸ்தலத்திற்கு முழு மனதோடு நாம் வணங்கி வந்தோம் என்றால் பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் உடனே நடக்கும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ மனநிலை சரியில்லை என்றால் இங்கே வந்தால் குணமாகும். மாணவ மாணவிகளுக்கு படித்த பாடம் மறந்து போய்விடுகிறது, கல்வி சிறப்பு குறைவாக இருக்கிறது என்று உள்ளவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு சிவனையும் பார்வதியை வணங்கி செல்கின்ற பொழுது அந்த குறை நீங்குகிறது. குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை சிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் அந்த குறைகள் நீங்கி அதிலே அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைந்து விடுகிறது. ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருக்கலாம், பெண் ஜாதகமாக இருக்கலாம். அந்த ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் பெற்றோ 6-8-12 மறைந்து இருந்தால் அவர்கள் மனநிலை, புத்தி நிலை பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி செல்கின்ற பொழுது அந்த குறைகள் நீங்கி விடுகிறது. குறிப்பாக இந்த ஸ்தலத்திற்கு பௌர்ணமி நாளில், வளர்வரையில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில், மற்ற விசேஷ நாளில் இந்த ஸ்தலத்திற்கு
அர்த்தநாரீஸ்வரர் சுவாமியையும் பாகம்பிரியாள் அன்னையையும் வணங்கி செல்கின்ற பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் யோகங்களும் பல்வேறு சிறப்புகளும் உங்களை வந்தடையும். இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள் ஒரு முறையேனும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து செல்லுங்கள். உங்களுக்கு எல்லையில்லா மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.